அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலும் அதில் தோல்வி மட்டுமே ஏற்படும். அதாவது எல்லாருக்கும் சாதாரணமான ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு கைகூடி வராது. மேலும் அப்படி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே பரவாயில்லையே, இந்த முறை நடந்துடும், நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் பார்த்தா கடைசி நொடி பொழுதில் எல்லாமே கைவிட்டு போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளில் இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி அனுபவம் நிறைய இருக்குது. அதாவது ஒரு இது சொல்லுவாங்க பாருங்கள், மாவு விற்க போனேன் காற்றடிச்சது, பொறி விற்க போனேன் மழை வந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அது யாருக்கு நடந்ததோ இல்லையோ எனக்கு நிறையா நடந்திருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொன்றையும் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த ஒரு வரி மந்திரமானது தெரிய வந்தது. இதை நான் நம்பிக்கையோட வளர்பிறை சஷ்டி நாளில் சொன்னபோது எனக்கு பலன் கிடைத்தது. அதுவும் பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி நாளில் தான் நான் இதை சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, தமிழ் வருடத்தின் முதல் மாதம்னு பார்க்கும்போது சித்திரை மாதம் நிறைய விசேஷ சிறப்புகள் இந்த மாதத்துக்கு உண்டு அப்படின்னுட்டு. அத்தகைய ஒரு அற்புதமான நாளானது நாளைய நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குது. நாளைய நாளில் காலையில் தூங்கி எழுந்ததும் குளித்து முடித்த பிறகு வெறும் வயிற்றில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இது ஒரு பேப்பர் பேனாவை வச்சுட்டு 108 முறை 27 முறை இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முறையும் சொல்லலாம், 3 முறையும் சொல்லலாம், 6 முறையும் சொல்லலாம். அற்புதமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரே லைனில் சொல்லணுன்னா வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு மந்திரத்தை பீரியட்ஸ் டைமில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீரியட்ஸாக இருக்கும்போது நீங்கள் குளிச்சுட்டு சொல்கிறது அப்படிங்கிறதே போதுமானதாக இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உணவு எதுவும் எடுத்துக்காத வெறும் வயிற்றில் சொல்லும்போது இன்னும் அற்புதமான பலன் கொடுக்கும். ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா சஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க மாலை நேரத்தில் தான் பூஜையை நிறைவு செய்வாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம், காலையிலேயே சொல்லணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. ஒரு சிலர் விரதம் இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு விளக்கேற்றி வச்சு மட்டும் கும்பிடுவாங்க. இல்லைன்னா அதுவும் கூட பண்ண மாட்டாங்க, சும்மா முருகன் மேலே உள்ள ஒரு அன்பு மனசுக்குள்ளே மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் குளிச்சுட்டு உணவு எதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்கள் கண்ணில் லேட்டாக தான் பட்டுச்சு, உணவு எடுத்துக்கிறது அப்படி தான் பட்டுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் சைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா தாராளமாக சொல்லலாம். அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது சொல்லவே கூடாது, சரிங்களா? சரி, இப்போ அந்த மந்திரம் என்னன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் வேல்முருகனே நமக, ஓம் வேல்முருகனே நமக, ஓம் வேல்முருகனே நமக. ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஏன்னா முருகனை வேற வேலை வேறன்ட்டு நம்மளால் பிரிக்கவே முடியாது. மேலும் வேல் கொண்டு தான் அவர் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற்றார். அதாவது அரக்கனை அழிக்கிறதுல ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா வேல் வழிபாடுங்கிறது ஆக்கச்சிறந்த ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த வளர்பிறை சஷ்டி நாளில் நம்ம வேல் வழிபாடு செஞ்சோம்னாவே வளமான செல்வங்கள் அனைத்தும் நம்ம வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்க. முருகனுக்குரிய மந்திரம் நிறைய இருக்குது. ஓம் சரவண பவ சொல்லலாம். அதே போல் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் சரவணபவ இது சொல்லலாம். இல்லைனா ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் சரவணபவ ஓம் பட் ஸ்வாகா இது நீங்கள் சொல்லலாம். இல்லைனா முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய் வித்மகே மகசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் இதுவும் சொல்லலாம். ஆனால் இந்த வெற்றிக்குரிய மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதே சமயத்தில் எளிமையானது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஓம் வேல்முருகனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை எல்லாருமே காலையில் தூங்கி எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு வெறும் வயிற்றில் ஒரு 6 முறை சொல்லுங்கள். எழுதுறதுக்கு டைம் இருக்கிறவங்க 108 முறை கூட எழுதுங்க. இப்போது நம்மளுடைய பதிவு பார்த்துட்ருக்கிற எல்லாருமே ஓம் வேல்முருகனே நமக அப்படிங்கிற இந்த ஒரு வரியை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நாளைய நாளில் உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கும், நீங்கள் எழுதாமல் கூட போயிடுவீங்க, சொல்லாமல் கூட போயிடுவீங்க.
குறைந்தபட்சம் இன்றைக்கி இதை டைப் பண்ணும்போதாவது நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்குது இல்லையா? மேலும் இந்த கமெண்ட்டை பார்க்குற நிறைய பேர் அவங்களும் பார்த்து அப்படியே வந்துட்டு டைப் பண்ணுவாங்க. அப்போ எல்லாருமே அதை வந்துட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. முருகனுடைய மந்திரத்தை நாம் சொல்கிறதும் பிறருக்கு சொல்லி வலியுறுத்துறது ரெண்டுமே வந்து நல்ல பலன் தான் கொடுக்கும். ஸோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு டைப் பண்ணுங்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.